வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ யாரெல்லாம் வந்து நாளைக்கு பண்றேன்னு தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக தான் நான் பேசுறேன். பிகாஸ் ஜனவரி, அதாவது இந்த 2026 ஆரம்பிச்சு நமக்கு வந்து 4 மாசம் வந்து முடிஞ்சிருக்கு. ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் 4 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. நான் வந்து நேத்து வந்து ரொம்ப ரேண்டமா இன்னைக்கு வந்து நமக்கு லீவ்ல, நமக்கு இந்த சென்ஸ் மே 1 வந்து லீவ்ல. ஸோ அதனால லைக் லீவ்ன்றதுனால நான் யோசிச்சேன், மே 1 லீவ் அப்படின்ற போது மே 1 அப்படி பார்த்தா நமக்கு வந்து 4 மாசம் முடிஞ்சிருக்கே அப்படின்றது வச்சு 4 மாசத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் எதுவுமே பண்ணல. லைக் ஒரு சில கோல்ஸ்லாம் பண்ணி வச்சிருந்தா அதுல எதுவுமே பண்ணல. அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து லைக் இப்ப நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம், அது கூட எனக்கு ஃபைன் மாதிரி தோணுச்சு. எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு தேவைப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் தானே நான் கோல்ஸ் செக்லிஸ்ட் எல்லாம் எழுதியிருப்பேன். அப்படின்ற போது அது எனக்கு பிடிச்ச விஷயம், நான் எதுக்கு அதை பண்ணல அப்படின்னு இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து டெய்லி vlog. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஸ்பீக், ஷேர் எல்லாமே. எனக்கு வந்து நான் எப்படி இருக்கேன் எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்லணும். நான் இது பண்றேன் அது பண்றேன், யூ கேன் ட்ரை திஸ், இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது ஒரு விஷயம் வந்து நான் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் 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 டெய்லி நான் போடணும்னு என்னையே நான் வேண்டிக்கிறேன். கடவுள் கூட வேண்டினது வேஸ்ட் தான், நான் வந்து என்ன வேண்டிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சீரீஸையே வந்து நம்மளையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு சில விஷயத்தையும் நடத்திடலாம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து டெய்லி vlog சீரீஸ் வந்து பண்ண போறோம். இந்த சீரீஸ்க்கு வந்து என்ன நேம் வைக்கலாம்னு யோசிச்சு லைக் டெய்லி vlog 1, vlog 2 அப்படி வைக்கிறதுக்கு பதில் ஏதாவது வைக்கணும்னு யோசிச்சு அப்புறம் நினைச்சேன், இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எதுவுமே பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் இப்பதான் நான் வந்து எழுந்திருக்கேன். இட்ஸ் 6:15. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 5:30க்கு எழுந்துக்கிற ஒரு பொண்ணு. இப்ப வந்து ரொம்ப ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிசயமா நீங்க நம்ப மாட்டீங்க, ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன்னா. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு லீவ் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா எழுந்தா நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஹேர் கேர் கவர் பண்ணோம். ஏன்னா முடி பாத்தீங்களா, லாஸ்டா எப்ப குளிச்சேன்னா, ஐ மீன் ஹேர் வாஷ் எப்ப பண்ணனா, நான் வந்து சண்டே பண்ணேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 days ஆயிடுச்சு. ஹேர் வாஷும் பண்ணல, ஹேர் ஆயிலிங்கும் பண்ணல. அந்த அளவுக்கு எனக்கு இந்த வீக் கொஞ்சம் போச்சு அப்படிதான் சொல்லணும். ஸோ வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணணும். இன்னைக்கு வந்து ஹேர் ஆயிலிங்கும் முடிச்சிடலாம், ஹேர் வாஷும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான். அண்ட் வந்து ஹேர் ஆயிலிங் வந்து அப்படியே நான் பண்ணன்னு சொல்றேன். அண்ட் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நான் விளாக்ஸ்ல வந்து யூஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. நான் சொல்லியிருக்கிறேன்னு தெரியல, ரொம்பவே வந்து எனக்கு ஒரு விஷயத்த வாங்கணும்னா அது நான் வந்து யோசிச்சு வாங்குவேன். ஸோ அப்ப வந்து ஐ கேன் கிவ் கிரெடிட்டபிலிட்டி, லைக் என்கிட்ட இருந்து, ஐ மீன் என்னை பார்த்து நீங்க ஒரு விஷயம் வாங்கணும்னா யூ கேன் பை, பிகாஸ் இட்ஸ் டூ யூஸ்ஃபுல். நான் யோசிப்பேன், லைக் 10 இடத்துல விட இங்க கம்மியா இருக்கா, இது நம்ம வந்து லைக் இத வந்து நம்ம யூஸ் பண்ணா நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படிலாம் நான் யூஸ் பண்றது எல்லாமே நான் யோசிச்சு யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுதுன்னா அது நமக்கு உடம்புக்கு நல்லதான்னு யோசிப்பேன். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு யோசிப்பேன். அப்பதான் லைக் எங்க சுச்சுவேஷனுக்கு இட் வுட் பி குட். ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நான் வந்து காலேஜ் ஒர்க் போகும்போதுலாம் அட்லீஸ்ட் லைக் எங்க போனாலுமே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கைண்ட்லி யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி, அக்கா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அக்கான்னு. ஸோ நான் வந்து ஸ்டீல் பாட்டில், இது வந்து பிளாஸ்டிக் இல்ல, இது ஸ்டீல். யூ சி, ஓகே, நான் எப்படி உள்ள காட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் நாட் பிளாஸ்டிக். அவுட்டர் லேயர் மட்டும்தான் பிளாஸ்டிக்கா பெயிண்டான்னு எனக்கு தெரியல. அண்ட் திஸ் இஸ் ஸ்டீல். ஓகேங்களா. அண்ட் ஸ்டீல் பாட்டில்ஸ்ல வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னன்னா, இந்த பேஸ் வந்து நிக்காது, பட் திஸ் இஸ் பர்ஃபெக்ட் பேஸ். இன்னொரு விஷயம், சம்திங் டூ ரேண்டம். ஓகேங்களா. ஸோ லைக்
வீடியோ பாக்குற மேபி இஃப் யூர் சம்மன் இன் ரிலேஷன்ஷிப் லைக் யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல நீங்க யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், சாக்லேட்ஸ், ஃபிளார்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். சாக்லேட் வாங்கி தரலாம், இதெல்லாம் ரேண்டமா இப்ப பார்த்தா சாக்லேட் வாங்கி தருது, ஃபிளார்ஸ் வாங்கி தருது. பட் அதை தாண்டி ஒரு பெஸ்டான விஷயங்கள்லாம் என்னன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், லஞ்ச் பாக்ஸஸ், ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து குழம்பு தனியா, காய் தனியா, சாதம் தனியா வச்சு பிடிக்காது. அப்படின்ற போது கம்பார்ட்மெண்ட் பாக்ஸஸ் இந்த மாதிரிலாம் நீங்க கிஃப்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து என் பர்த்டேக்கு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் லைக் the gifts I get, but நான் சொல்றேன் ஓகேங்களா, திஸ் இஸ் ஃப்ரம் மிந்த்ரா தான். நான் ஏன் சொல்றேன் இருங்க ஓகேவா. இது வந்து ஒரு 229 239 ஓகேங்களா. எனக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட யூடியூப்ல நான் போடும்போது லைக் நிறைய பேர்ல ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ அவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் தட் இஸ் டூ குட் தான். ஏன்னா இப்ப எனக்கு வந்து எப்படின்னா, நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருப்பேன். அந்த வாட்டர் பாட்டில் காலி பண்ணோம்னா அதே வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணுவேன். ஏன்னா ஃபில் பண்ணி பக்கத்துல வச்சுப்பேன். சரி, வேலை பார்க்கும் போது ஏதோ ஒரு பண்ணும் போது நம்ம எழுந்து போய் சொம்புல மொண்டு தண்ணி குடிக்க கூடாது, ஐ மீன் குடிக்க பால் மாறிட்டு குடிக்காம இருப்பேன்ல. ஸோ அதனால நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன், பெரிய பாட்டில்ஸ்ல வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருப்பேன். ஆனா பட் அவங்க வந்து ரொம்ப தாட்ஃபுல்லா வந்து எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஐ வாஸ் லைக், எனக்கு அப்ப வந்து எனக்கு ஓகே லைக் கிஃப்ட்ஸ்ன்ற போது ஐ அக்செப்டட். பட் வாட்டர் பாட்டிலா அப்படின்னு யோசிக்கும் போது ஐ வாஸ் திங்கிங் வாட்டர் பாட்டிலா. பட் ரியலி என் பர்த்டே முடிஞ்சு 1 month ஆக போகுது. கரெக்டா 1 month ஆக போகுது. மார்ச் 31 பர்த்டேவா, இன்னைக்கு வந்து May 1. சரி, ஓகே, 30 + 1 31. கரெக்டா 1 month ஆக போகுது. பட் திஸ் திங், எனக்கு கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸோடுக்கும் எனக்கு ஒரு வாட்ச் வந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்றேன். எனக்கு கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸை விட இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டேட் வித் மீ ஃபார் லாங் டைம். எப்பவுமே இந்த வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டீல் வாட்டர்லா, அப்படியே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சா சுடு தண்ணி அப்படியே இருக்கும், கொஞ்சம் சில் தண்ணி வச்சா சில் தண்ணி அப்படியே இருக்கும். ஸோ அதனால இஃப் யூ சம்மன் யூ வாண்ட் டு கிவ் சம்திங்னா கோ வித் சம் லைக் தட் இஸ் அந்த கிரேஸ் இருக்கும்ல, ஃபிளார்ஸ், சாக்லேட்ஸ், அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு பண்டில் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ரியல் வேர்ல்டுக்காங்க அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, எதுக்கு நான் இவ்வளவு பேசுறேன், எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க பார்த்தா ஹாப்பியா இருப்பாங்க. சுபாக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தது வந்து புரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா எப்படி இந்த வெயில்ல இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் என்ன மாதிரி ஓட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. அண்ட் இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்புக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு. அது சொன்னா நீங்களா சிரிப்பீங்க. வாட் ஹேப்பன்ட் இஸ், இப்ப என்னோட முடி வந்து கொஞ்சம் தான். எங்க அம்மாவுக்கு வந்து செம்ம டென்ஸான முடி. டென்ஸ் இந்த சென்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவுமே இல்லை, செம்ம டென்ஸ். என்னால இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி அவங்களுக்கு 3 வரும். அதாவது எங்க அம்மா இருந்த ஹேர்ல 1 பங்கு தான் எனக்கு இருக்கு, இன்னும் 3 பங்கு எங்க அம்மா கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தவங்களா எங்க அம்மாவுக்கு வந்து செம்ம டென்ஸான ஹேர். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போடப்பட்டாது. ஸோ எங்க அப்பா வந்து பாட் திஸ் கிளிப். இந்த கிளிப் இருக்குங்கள, இந்த கிளிப் வந்து எங்க அப்பா ரேண்டமா ஏதாவது போயிட்டு இருக்கும் போது எங்க அப்பா வந்து எனக்கு தான் வாங்கிட்டு வந்தாரு. எங்க அம்மாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வரல, பட் சொல்றேன், இந்த கிளிப் வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாக்குன்னு வாங்கிட்டு வந்தாரு. ஆனா என்னோட முடியை பத்தி அவங்களுக்கு தெரியும்ல, எனக்கு வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. பட் த பிளாட் இஸ், அம்மா மொட்டை அடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தையே எங்க அப்பா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து மறந்துட்டார் போல. அது வந்து வாங்கிட்டு வந்தாரு. இது ஒரு விஷயம். இது வாங்கிட்டு எங்க அப்பா வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்காரு, மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க போல, அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், நான் எவ்வளவு வைப்பேன், 1 முழம் வைப்பேன். நான் 1 முழம் இல்லைன்னா 1/4 முழம் 3/4 முழம் அவ்வளவுதான் நம்ம ஹேருக்கு பத்தோம். அவர் ஏதோ ஒரு 2 முழம் போல வாங்கிட்டு வந்திருக்காரு போல. எங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க, ஏங்க இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது வந்து லைக் இப்ப வந்து அந்த பூவை பார்த்தாலே தெரியும்ல, அது வாடுது, லைக் வாடுற ஸ்டேஜ்ல இருக்கா, கொஞ்ச நேரம் வாடுமா அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிடும்ல. இது வந்து இன்னைக்கு தாங்க இருக்கும், நாளைக்கு தாங்க, அது ஏன் இவ்வளவு பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீயும் பாப்பாவும் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. இந்த ஃபுல் என்டையர் நரேஷன் வந்து எங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா சொல்றாரு, நீயும் பாப்பாவும் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. வச்சுக்கலாமா, ஏமான்னு நானுமே ஒரு பாயிண்ட்ல வந்து மறந்துட்டேன். ஆமால, அம்மா மொட்டை அடிச்சிருக்காங்க
அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு காமிக்கலாக லைக் இந்த கிளிப்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறது இல்லையா, ஆனால் இப்போ எனக்கு வந்து ஏன் யூஸ் ஆகுதுன்னா, நான் வந்து முடி வெட்டிட்டதுனால இந்த கொண்டையை வந்து ஒரு கொண்டை 2 கொண்டை இதுக்கு மேலே எனக்கு இந்த லைக் சுருட்டுறதுக்கு என்கிட்ட முடியல. ஸோ அதனால இந்த கிளிப் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். வாங்க வெளில போகலாம். ஆக்சுவலி என்னன்னா, எலெக்ஷன் முடிஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து எங்க வீட்டுக்கு ஒரு காமனா ஒரு ரோடு இருக்கும்ல, அந்த ரோடு வந்து போட போறாங்க. இப்பதான் வந்து ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜல்லிலாம் கொட்டி வச்சிருக்காங்க, காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? ஜல்லி கொட்டி வச்சிருக்காங்க, ரோட் போடுறாங்க. கிட்ட போய் பார்ப்போம். நான் எடிட் பண்ணும்போது பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டோரி ஜஸ்ட் ஃபன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் எங்க அம்மாவும் ஃபன்னா தான் எடுத்துக்கினாங்க. நான் போயிட்டு ஆயில் எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நாளா வந்து நான் என்னோட ஹேர் ஆயிலிங் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹைபிஸ்கஸ் ஆயில் எடுத்துப்பேன், கொஞ்சம் வந்து கரி லீவ்ஸ் ஆயில் எடுத்துப்பேன். இப்போ எப்படின்னா, என்னோட பிளான் வந்து எப்படின்னா, ஒரு வாரத்தில் நமக்கு 7 நாளில் வந்து நான் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் மேக்ஸிமம் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்போ எப்படி பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஹைபிஸ்கஸ் ஆயில், கொஞ்சம் கரி லீஃப் ஆயில், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் டே இருக்குல்ல, மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் டே வந்து வெறும் கோகோனட் ஆயில், நான் வந்து ஒரு கோகோனட் ஆயில் குடிப்பேன், அந்த கோகோனட் ஆயில் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். கொஞ்சம் இந்த மாதிரி சொல்ல போனா எல்லாமே கோகோனட் ஆயில் தான், தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதான். தலைக்கு தேங்காய் எண்ணெய், இதுதான் பேஸ் லைன். ஓகேங்களா? அதுல வந்து எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் போடுறோம், அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, நம்ம சாப்பிட்றதோட சேர்த்து அந்த நம்ம ஹேருக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிதான் நான் தான் இது ரெடி பண்ணேன். இந்த பக்கம் வந்து சோஃபா, இங்க வந்து பெட். பிகாஸ் நமக்கு வந்து எப்படின்னா, இந்த ரூம் தான் இருக்குமா, இந்த ரூம்லயே வந்து கீழே தான் படுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து பெட்டு போட்டா சோஃபா வைக்க முடியாது, பிகாஸ் சோஃபா வந்து அங்க இருந்துச்சு. ஸோ அதனால ஓகே அப்படி சொல்லிட்டு, ஓகே இங்கேயுமே ஓரளவுக்கு இப்போ ஃபேன்ல காத்து வருது, இங்க தூங்கணும்னு நினச்சிக்கினா இங்க தூங்கிக்கலாம், உட்காரணும்னா இங்க உட்காந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்க வந்து பெட் போட்டேன், இங்க வந்து சோஃபா போட்டேன். அண்ட் அந்த அவன் இருப்பான்ல, அதுக்கு அவன் இந்த செவர் இருக்கான்ல, இந்த செவருக்கு பின்னாடி கிச்சனுக்கு பின்னாடி த ஹோம் எண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால நான் நேற்று உட்காந்து இது வந்து ரெடி பண்ணேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சின்ன வயசுல பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஹேர் வாஷ் பண்ணா சிக்கு எடுக்க மாட்டேன். அதை ஆற வச்சுட்டு நல்லா ஊர் பொறுக்கிட்டு அப்படியே கொண்டு தூக்கி கட்டிட்டு அடுத்த நாள் ஜடை பின்வோம்ல, அப்பதான் சிக்கு எடுப்பேன். அதே போல எங்க அம்மா எண்ணெய் வச்சு விட்டாலுமே சிக்கு எடுக்க மாட்டேன். அடுத்த நாள் ஜடை பின்வாங்கல்ல, அப்ப அவங்களே எடுத்தா முடி வந்து கொத்தா. இப்ப தெரியுதா எங்க அம்மாவுக்கு அவ்வளவு முடி இருந்ததுக்கு எனக்கே இவ்வளவு முடிதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல, வெட் கொஞ்சம் காயுது, லைக் கொஞ்சம் பவுன்சியா ஆக ஸ்டார்ட் ஆகும்ல, அப்பவே சிக்கு எடுத்து கிளீனா நம்ம ஹேரை வந்து சிக்கிலாம வச்சுக்கணும். அதே போல ஆயில் பண்றதுக்கு முன்னாடி சிக்கு எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி பண்ணாதான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியா ஆகுது. அண்ட் இன்னைக்கு எவ்வளவு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு காட்டுறேன். பட் என்னால விசிபிளா வந்து சொல்ல முடியுது, கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாயிண்ட்டும் தோணுச்சு, நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்ப வந்து என்னதான் பண்ணாலும் முடி கொட்டிட்டே இருக்கு, என்னதான் நம்ம பண்றது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே கேட்டகரி தான் நான். ஆனா இப்ப எனக்கு வந்து விசிபிளா தெரியுது, எனக்கு அவ்வளவா முடி கொட்டது இல்லை. லைக் இப்ப கொட்டும் அப்படி எனக்கு தெரியுது, எனக்கு எப்போ கொட்டணும் தெரியும். இப்ப வந்து நான் ஒரு 6 நாள் 7 நாள் என் முடியே கண்டுக்கலன்னா அது கண்டிப்பா கொட்டும். பட் ரெகுலரா ப்ராப்பரா சிக்கு எடுத்து தலைவாரி எண்ணெய் வச்சு கொஞ்சம் நல்லதா சாப்பிட்டோம்னா எனக்கு முடி கொட்ட மாட்டேங்குதுன்னு எனக்கு இப்போ வந்து நல்லா தெரியும். அண்ட் இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஒரு ஜென்டலாக ஹேருக்கு வந்து மசாஜ் கொடுக்கும். இப்போ நான் போயிட்டு சிக்கு எடுக்கிறதுக்கு வந்து சீப் எடுத்துகிட்டு வந்தேன். சீப் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கு எடுத்துக்கலாம். குட்டி பல்லு இருக்கும்ல, லைக் லீனாக இருக்கும், சின்னதாக இருக்கும் தலை வாரத்துக்கு, அந்த சீப் தான் இருக்குது. பட் என்னோட தலைக்கு வந்து இந்த கொஞ்சம் ஆல்ரெடி வந்து எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சு, ப்ளஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இருந்துச்சுல, அப்போ வந்து இப்படி பண்ணாலே அந்த முடி கொட்டிடும். தென் தான் நான் வந்து பார்த்தா லைக் பெரிய பல்லு, இந்த தெரியுதுங்களா, பெரிய பல்லு, இந்த சென்ஸ் நாட் திஸ் லைக் இவனு எப்படி சொல்கிறது,
இந்த ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால சிக்கு எடுத்தால் முடி வந்து கம்மியாக விடும். இதுவே வந்து இதோட ஒரு சின்ன வெர்ஷன் இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, அது வந்து முடி வாரத்துக்கு தான். அதை நான் அனலைஸ் பண்ணி, இது என் பர்த்டே அன்னைக்கு வந்த கிஃப்ட்டு, இதெல்லாம் அந்த வயலட் பிங்கிஷ் ஷேடில் வந்திருக்கும். இது வந்து நான் எனக்கு தேவைப்பட்டது அப்படி சொல்லிட்டு வாங்கினது. பட் இது கொஞ்சம் இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன பல், பட் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. இது ஜஸ்ட் ரேண்டமாக இது ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்கும். பட் பெரிய பல்ல சீப்பில் வந்து சிக்கெடுங்க. நம்மளோட ஃபுல் க்ரோத் இவ்வளோ இருந்த முடியை வெட்டிட்டோம்ல, இவ்வளோவாவது இருந்திருக்கும், அதை இங்கே வெட்டிட்டோம்ல. இப்போ ஒரு ஃபுல் டார்கெட்டே வந்து டே வளர்றா அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் இன்னொரு கொஷின் வந்து மோஸ்ட்லி வந்து நான் ஹேர் கட் பண்ண உடனே வந்த கொஷின் என்னென்னா, என்ன ஹேர் கட் சூஸ் பண்ணிங்கன்னா? எந்த ஹேர் கட்டும் இல்லை, லேயர்ஸ் போய்க்கலான்னு நினச்சேன், ஃபேஸ் ஃப்ரேமிங் பண்ணாங்க, அவ்வளோதான். எனக்குமே பெருசாக அதை பற்றி நாலேஜ்லாம் இல்லை. என்னன்னா சின்ன வயசுலலாம் இருக்கும்ல, அப்போ வந்து எண்ணெய்லாம் ஊற்றிட்டோன்னா அம்மாலாம் இப்போ எது எடுத்தாலும் மூடி வைன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் மூடி வை, எண்ணெய் கீழே கொட்டுற போகுது. அப்புறம் பவுடர் வந்து இப்படி பண்ணிட்டோன்னா இப்படி கொட்டிட்டு திருப்பி பண்ணணும், அப்போ தான் அந்த ஹோல் மாறியும். அது வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் இப்படி வச்சுட்டு போயிட்டோன்னா அது ஆனால் திடீர்னு இப்படி தட்டினாலே பவுடர் விழுந்துடும், ஏன்னா பிளாஸ்டிக் டப்பா தானே. ஸோ அது விழுந்தால் கீழே கொட்டிடும். அப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி, இதெல்லாம் மூடி வை, கீழே கொட்டுறோம். ஆனால் இப்போ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் தெரியுது ஒரு பொருளை வந்து சேர்க்கறது, ஒரு பொருளை வாங்குறது வந்து எவ்வளோ கஷ்டம். நான் வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், லைக் என் முடிக்கு எவ்வளோ பத்துமோ அவ்வளோ கரெக்டாக கொட்டுவேன். இது போதும், ஏன்னா 2 ஆயில் ஊற்ற போகிறோம். ஓகே, ஒரு 20 ட்ராப் தான் இருக்கும். ஓகே, இன்னொரு ஆயில் ஊற்ற போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை உடனே வந்து மூடி வச்சிருவேன். இது எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஆனால் இல்லை கொட்டிடும் அப்படின்ட்டு, ஏன்னா தேங்காய் எண்ணெய் விற்கிற விலைக்கு முடியே வேணாண்டான்ற மாதிரி ஆகிடும். நான் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கிட்டாக இருந்திருக்கேன். என்ன மாதிரி ஒரு குழந்தை எனக்கு இருந்துச்சுன்னா நானே எங்கன்னா போயிடுவேன் போல. இப்போல்லாம் யோசிச்சாதான். ஓகே, இது கொஞ்சம் கலக்கிக்கலாம். கையை வச்சே கலக்கிட்டு அந்த செம்பருத்தி எண்ணெயும் கருவேப்பிலை எண்ணெயும் கலக்கிடணும். ஓகே, முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து நான் ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம அழகாக இருக்கணும்னா முடி நல்லா, நான் சொன்னல டிரைவிங் ஃபோர்ஸ், முடியை நல்லா எண்ணெய் வச்சு நல்லா ஊற வச்சு ஃபேஸ் பேக் போட்டு ரெடியானா அழகாக இருக்கும். ஸோ இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். நமக்கு ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து பண்ண பிடிக்கலை, பண்ண தோணலைன்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்களே ஏமாற்றணும். லைக் சிம்பிளாக சொல்லணும்னா, குழந்தைக்கு வந்து நான் உனக்கு பலூன் வாங்கி தரேன், நீ இப்போ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்புறம் வந்து இன்னொரு ஹேர் டிப், நான் வந்து இந்த ஷர்மிகா இருக்காங்கல்ல, டாக்டர் ஷர்மிகா, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கினேன். அவங்க தான் சொல்லியிருக்காங்க, லைக் எப்படின்னா இங்கே இருந்து வரணும். லைக் ஃபஸ்ட்டு இங்கே சிக்கு எடுக்கணும், அடுத்து மேலே சிக்கு எடுக்கணும், அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே சிக்கு எடுக்கணும், அண்ட் மேலே செக்ஷனாக எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு 4 நாள் எனக்கு எண்ணெய் வைக்கல, கொஞ்சம் தலை வாரிருப்பேன். 2 நாள் ஆஃபீஸ் போனேன், அப்போ மட்டும் தலை வாரிருப்பேன். இப்போ பாருங்கள், அப்புறம் இப்படி ஏன்னா பட்டவன் சொல்கிறேன், நான்லாம் என் புராணத்தையே பாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான்லாம் எனக்கு உண்மையாகவே அடர்த்தியான முடியாது, ஃபுல்லாக போய் இப்போ வளர்த்துட்ருக்கேன். ஸோ பட்டவன் சொல்கிறேன் இருக்கும்போதே பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நமக்கு சிக்கு இருக்கும், தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சிக்கு. ஸோ இதை இந்த பக்கம் தள்ளி விட்டுருவேன். தட்டி விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுலாம், ஜென்டலாக இருக்கிறதுலாம் எடுத்துருவேன். எடுத்துட்டு கொஞ்சம் ஹேண்ட்ஸில் இப்படி பண்ணி விடுங்க. எல்லாமே இவனே டீல் பண்ணுவான்னு நினைக்காதீங்க. அண்ட் ஒரு டெக்னிக் கூட இருக்குது. அப்படின்னா ஒரு நீட்டமாக ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி வச்சு சிக்கு எடுக்கிற டெக்னிக்லாம் இருக்குது. பட் அந்தளவுக்கு பார்த்தனா என்னால் மற்ற வேலையை பார்க்க முடியாது.
யார் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன்னு சொல்லுங்கள். நான் வந்து எப்படின்னா, இப்போ எங்கன்னா வெளில போகிறோன்னு வச்சுக்கோங்க, எதர் ஃபோனில் இருப்பேன், இல்லைனா ஃபோனே வேணாம் நான் அவங்க கூட இருப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து வீட்டிலருந்து கிளம்பி வெளியில் போகிற விளாக்லாம் வரும். வெளில போயிட்டு அந்த விளாகில் எதுவுமே கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த லைக் ப்ரொஃபஷ்னல் லைக் ஒரு கேமரா தூக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு விளாகர் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரில போல். அதனால தான் வந்து எப்படின்னா, இங்கேருந்து கிளம்பும் போது எடிட் பண்ணும்போது பார்ப்பேன், அழகாக இங்கேருந்து கிளம்பியிருப்பேன், அங்கே இருக்கிறதுலாம் காட்டணும்ல, ஆனால் அதெல்லாம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்ருந்தேன் வடபழனியில். எப்படின்னா ரோபோட்ஸ் வந்து நம்ம பிளேஸில் வந்து அந்த சர்வ் பண்ணுறதை எடுத்துகிட்டு வந்து அந்த சர்வ் பண்ணுறது லைக் நம்ம பிளேஸில் வந்து நிற்கும். அந்த ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த பிளேட் வச்சா திரும்பி அந்த ரோபோட்ஸ் போகும். இட்ஸ் இன் டி நகர் வடபழனி அந்த ஏரியாவில். இப்போ நான் யோசிக்கிறேன், அதை வீடியோவில் போட்டிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வெளில போனால் டோட்டலாக ஃபோனையே மறந்துடுற ஒரு கேஸு. எங்கள் அம்மாலாம் கேட்பாங்க, நார்மலாக எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் இல்லைனா நார்மலாக வெளில போகிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா கேட்பாங்க, ஃபோட்டோ எடுத்தியா வீடியோ எடுத்தியா? ஒன்றுமே எடுக்கலமானுவேன். ஓகே, சிக்கு முடிஞ்சிருச்சா? ஹேர் இருந்தால் நல்லா ஏமாத்திடலாம் நம்ம. இப்போ வந்து நான் ஒரு 4-5 நாள் தலைக்கு குளிக்காத முடிய மாதிரியா இருக்குது. இப்போ தான் தலை குளிச்சுட்டு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏமாற்றி தான் நான் வந்து ஊரையும் ஏமாற்றிட்டுருக்கேன், என்னையும் ஏமாற்றிட்டுருக்கேன். ஓகே, உங்களுக்காக எவ்வளோ முடி கொட்டியிருக்குன்னு காட்டுறேன். இப்படி காட்டுறது, கிட்ட வாங்க. ஓகேவா, இவ்வளோ முடி கொட்டியிருக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளோ முடி வளராது, ஒரு நாளைக்கு இவ்வளோ முடி கொட்டுது. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் முடி கொட்டுது. செம்ம. இப்போ வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ முடி வளர்ந்துருமானா வளராது. ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ முடி கொட்டுதுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் முடி கொட்ட தான் செய்யும். அண்ட் நான் வந்து ஒரு ஹேர் கட் பண்ணல, அப்போ வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னா இதுக்கப்புறம் நம்ம ஹேர் கட்டே பண்ணக்கூடாது, இன்னும் இவ்வளோ முடி போயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. பட் டு ஆல் த கேர்ள்ஸ் நான் வந்து சொல்கிறேன், ஒரே ஒரு வாட்டி ஹேர் கட் பண்ணி பாருங்கள். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, பெரிய முடியை சின்னதாக்குறது அந்த மாதிரிலாம் வேணாம், கொஞ்சம் லேயர்ஸ் வச்சு பாருங்கள். லேயர்ஸ் இந்த சென்ஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும், இங்கே மட்டும் கொஞ்சம் லேயர்ஸ் வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கொஞ்சம் லேயர்ஸ்லேயே நான் என்னென்ன செட் பண்ணுறனோ எல்லாமே ஹேர் கேட்கும். ஸோ கொஞ்சம் சும்மா ஒரு சேஞ்சுக்கு, திஸ் இஸ் நாட் அ கம்பல்சன், ஒரு சஜஷன் தான். கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி பாருங்கள். அந்த ஹேருமே நீங்கள் வந்து என்ன மாதிரி நீண்ட முடிய சின்னதாக வைக்கிறதுலாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் எப்படி இருக்கணும்னா, என் ஹைட்லாம் நீங்கள் வந்து எதுவுமே டச் பண்ணாதீங்க. கொஞ்சம் எனக்கு ஃபேஸ் ஃப்ரேமிங் கொடுங்கன்னா அழகாக க்யூட்டாக இங்கே வந்து ஹேர் நிற்பாப்பில், அவன்லாம் கொஞ்சம் அழகாக இருப்பான். லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், தட்ஸ் நாட் அ மிஸ்டேக். ஓகே, இப்போ எப்படி நான் ஹேர் ஆயில் வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 விரல்கள் இருக்குல்ல, இவனை வந்து டிப் பண்ணிப்பேன். டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூட்ஸ் இருக்குல்ல, இவனுக்கு வந்து ஜென்டலாக மசாஜ் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தலை சிக்கி எடுத்துட்டோம், ஆனாலுமே இப்படி பண்ணும்போது லைட்டாக சிக் ஆகும். பட் லைக் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து டேண்ட்ரஃப் இருக்கும்ல, வந்து நம்ம ஸ்கேல்ப் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அதையுமே கொஞ்சம் இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே நம்ம டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் போட்டோம்னா செம்மையாக ஒர்க் ஆகும். இப்படி எடுத்தாலே ரொம்ப சிக்காக இருக்காது, லைட்டாக இப்படி நம்ம எடுத்தாலே அந்த சிக்கு வந்து வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இப்படி பண்ணுவோம்ல, இப்படி பண்ணும்போது இங்கே நம்ம இப்படி மசாஜ் பண்ண ஆயில்லாம் நம்மளோட ஹேரோட இங்கெல்லாம் வந்து பரவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வச்சுட்டா நமக்கு வந்து ஓகே, ஓரளவுக்கு தலை வந்து நம்ம வந்து எண்ணெய் வச்சுட்டா மாதிரி. எங்கள் அம்மா எண்ணெய் வைக்கிற மாதிரிலாம் என்னால் வைக்க முடியாதுன்னு நான் நினச்சி கடைசி வரைக்கும் எண்ணெய் வைக்கவே ட்ரை பண்ணல. சரி, ஏன்னா அம்மா வந்து கடைக்கு போவாங்களா, எப்போவுமே ஷீ இஸ் டூ ஸ்வீட்பா. லைக் அவங்க கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எண்ணெய் வச்சுருவாங்க, அதுக்காக என்னை போட்டு அடித்து
சாடிப்பா எழுந்துக்கோ என்ன வைக்கணும். அப்புறம் தான் ஒரு நாள் வந்து நீங்கள் போங்க நானே வச்சுக்கிறேன் நீ போமா அப்படி சொல்லிட்டு நான் வந்து கற்றுட்டு இப்போ ப்ரோன்னு சொல்ல முடியாது, எனக்கு மட்டும் எண்ணெய் வச்சுக்க தெரியும், என் முடிக்கு எனக்கு எண்ணெய் வச்சுக்க தெரியும், அவ்வளோதான். இன்னொருத்தவங்களுக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு இப்படி முடி வளர்கிறதுனால நான் வந்து தாராளமாக வந்து ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் வச்சாச்சா, இப்போ மீதி இருக்க எண்ணெயை வந்து இங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சம் சிக்காக இருக்கேன்னா இப்படி பண்ணும்போது யூ கேன் see மீதி இருக்க எண்ணெய் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மிச்சமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருவேன். இங்கே வச்சு நீங்களாம் வந்து சோப் கேங்கா ஃபேஸ் வாஷ் கேங்கா அப்படின்ட்டு. என் தம்பி வந்து ஃபேஸ் வாஷ் கேங், அவன் வந்து ஒரு யூஸ் பண்ணுவான் லைக் ஹிமாலயாவில் நான் பார்த்து சொல்கிறேன், லைக் எல்லோ கலர் லிட் பாட்டில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ அதை ஸ்க்வீஸ் பண்ணி இப்போ காலி அடிச்சு அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு சோப் கேங், எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் லைக் நம்மளாம் எதுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேங் தான் நான். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணால் ஃபேஸ்க்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன கேங், நீங்கள் என்ன ஒரு வேளை நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், சிக்கு எடுத்தாச்சா. இன்னும் இருக்க எண்ணெயை வந்து மிச்சம் நம்ம வந்து வேஸ்டே பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஃபுல் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணோம். ஏன்னா எப்படியோ நான் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ண எண்ணெய் வைக்க போகிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நீங்கள் வந்து என்ன சும்மா எப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த டப்பாவெல்லாம் வந்து ஃபுல்லாத்தையும் க்ளீனாக ஒரு ட்ராப் எண்ணெய் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இது மிக்ஸ்ட் ஆகிடுச்சா, கை வச்சிட்டோமா, திருப்பி தேங்காய் எண்ணெயும் ஊற்ற முடியாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஆயிலுக்கு வச்சு தலைக்கு தான் வைப்பேன். கொஞ்சம் ஃபேஸ்க்கெலாம் வந்து வச்சு வைப்பேன் சொல்கிறேன். இந்த எண்ணெய் வந்து ஃபேஸ்க்கு வைக்கலாமான்னு எனக்கு தெரியல, பட் இதுவோட பேஸும் வந்து கோகோனட் ஆயில் தானே. ஸோ வந்து கொஞ்சம் ஃபேஸ்க்குலாம் வந்து நான் வந்து வைப்பேன். விட்டது ஓகே. ஆனாலுமே எங்கள் அம்மா பார்த்தா நீ எண்ணெயே வைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கெல்லாம் எண்ணெய் இருக்கணும். பெயின் மட்டும் வாரிட்டு வந்துடுறேன். அது எப்படி எனக்கு காட்டுறதுன்னு தெரியல. ஸோ அது வாரிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அம்மா வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு இருக்கும்போது கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு தம்பி வந்து வெளில போயிருக்காங்க. ஸோ அதனால் கடை வந்து இப்போ நானும் எங்கள் அம்மாவை மாற்றி தான் பண்ணுவோம். சரி கொஞ்சம் அரக்கோணம் போகிற வேலைலாம் இருக்குவா அப்படின்னால உடனே போயிட்டு கடைன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு கடையில் ஸ்டாக்லாம் அடுக்கிட்டாங்க. அடுக்கிட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ நம்ம வந்து கடன்னு சீக்கிரமாக வயிற்றுக்கு வந்து ஏதாவது செய்யணும் குவிக்காக. இப்படின்றதுக்குள்ள நான் ஒன்று பண்ணுவேன்னா தட் இஸ் ஆம்லேட். அதுவும் அந்த ஆம்லேட்டே வந்து எனக்கு அது வேகிறது திருப்பி போகிறது அதுதான் எனக்கு டைம் ஆகும். கலர் ஒரு ஆனியன் கட் பண்ணுவேன். ஒரு சில கேசஸில் வந்து ஆனியனும் கட் பண்ண மாட்டேன், பீட் பண்ணுவேன், ஊற்றுவேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவேன், திருப்பி போடுவேன். நான் இப்போலாம் வந்து சமைக்கிறதே மறந்துட்டேன். பட் கொஞ்சமாச்சு நான் சமைச்ச கற்றுட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தெரியல, கோவிட் அப்போ என்னாச்சு, அது ஒரு கோவிட் ஸ்டோரி. அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு இருந்ததுனால எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நானும் என் தம்பி மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். ஸோ இப்போன்றது அது ஒரு 2019. இப்போயாவது என் தம்பிக்கு வந்து கொஞ்சமாச்சு அவனுக்கு வந்து ஏதாவது தெரியும். அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த டைமில் நான் வந்து கற்றுக்கினதே எனக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இப்போ வந்து அப்படியே வர மாமி கிழவி ஆனால் மாதிரி எல்லாமே வந்து தேஞ்சிட்டு போயிட்டுருக்கு இதுக்கு. ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக இப்போ எனக்கு என்ன புதுசாலும் எக்ஸ் சாப்பிட்றேன், கொஞ்சம் எங்கள் அம்மா ரைஸ் வச்சுப்பாங்க, எதுவுமே ஒன்று செய்யணும். அப்போல்லாம் வந்து வீக்லி பிரியாணி செஞ்சு அந்த கத்திரிக்காய் பச்சடி, அப்பா ஒரு நாள் வந்து பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி செஞ்சு சாப்பிடணும். இட்ஸ் பீன் டேஸ். பிரியாணின்னு சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பிரியாணி வந்துச்சு ஷாப்பில். எங்கள் அப்பா போட சவாரிக்கு வந்து பிரியாணி வந்துருக்கு போல. அதை வந்து எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அதில் வந்து என்ன ஆச்சு, நான் வந்து இப்போ கொஞ்சம் பிரியாணி ரைஸ்னால் நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். ஸோ 2 வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு பெருசாக 2 பீஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். பிரியாணி சிக்கன் எந்த சிக்கனாலும் பிடிக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து பிரியாணி சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எக்ஸு ரைஸு சிக்கன் இதை வச்சு சாப்பிட போகிறோம். காணுமே இதில் விட்டுறேன். உங்களோட ஃபேவரட் சாங் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட் சாங் வந்து கரையில் வந்து தனுஷ், அதுக்கப்புறம் மமிதா அவங்களோட ஒரு ரொமான்டிக் சாங், கொஞ்சம் ரொமான்டிக் ப்ளஸ் ஒரு மிக்ஸ்டாக ஒரு சாங் வந்துருக்குல, அந்த சாங் தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு.
எனக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு எனக்கு தோணும் என்னன்னா, ஓகே நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு டிஷ் வந்து நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. அந்த டிஷ் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லுவேன், எனக்கு தெரியலன்னா நான் வந்து கத்துட்டு வந்து அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்குன்னு கொடூரமா எதுவும் சொல்லாதீங்க. இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ பாக்குறவங்க உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்க. கோகனட் ஆயில், ஆனியன், சாட்டே பண்ணுங்க. ஒரு சைட்ல வந்து சிக்கன் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து ஏன்னா ஒரு மணிக்கு அப்பா எடுத்துட்டு வந்தாரா, இப்ப 2 3 ஆகுது இல்ல. சோ அதனால கொஞ்சம் சிக்கன் ஹீட் பண்ணிக்கலாம். கலந்துருக்காம ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாருங்க. சைட்ல நம்ம சிக்கன் வச்சிடலாம். சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப வந்து தலை ஆற வைக்கணும். பட் ஆற வச்சு ஃபேன் போட்டுனா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. பட் நான் எப்படி வந்து ஒரு ஹேர் வாஷ் ரொட்டீன் என்னோடது எப்படி இருக்கும்னு இதை கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க. நான் இப்ப வந்து தலை ஆற வைக்கும் போது தான் இறக்கும். பிகாஸ் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். நானுமே லைக் எப்படி நான் இருக்கோம்னா, எங்க எங்க அம்மாக்கு எங்க அப்பாவுக்குலாம் வச்ச இடத்துல இருக்கும். ஆனா எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். இப்ப காலைல நான் போய் கடை திறந்துட்டு வந்தேன், அது முடிச்சுட்டு வந்தா இட்ஸ் ஓகே. லைக் ரொம்ப கிளம்சியா லைக் நிக்கவே இடம் இல்லாம கால் வைக்கிற இடத்தெல்லாம் குப்பையா இருந்தா அந்த மாதிரிதான் இருக்கக்கூடாது. மத்தபடி நமக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சா போதும் அப்படின்றதுதான் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு கட்டத்துல எங்க அப்பாவும் கத்து பார்த்துட்டு விட்டுட்டாரு. பிகாஸ் he couldn't understand லைக் எப்படின்னா, இப்ப நிறைய வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கணும் நம்ம மறந்துடும். அப்படியே எடுத்து போகணும். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் லைக் அப்படியே எடுத்து அப்படியே போடுறது. இப்போ உனக்கு நிறைய வேலை இருக்குங்கும் போது நீ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ கிளீன் பண்ணலாம். அப்படிதான் என்னோட ஐடியாலஜி. இப்ப நான் வந்து ஒரு 6 7 மணிக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், சும்மா தான் இருக்க போறேன். அப்ப நான் கிளீன் பண்ணி ஒதுக்கி வச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ரியாரிட்டிஸ் இருக்கோ அதை பண்ணணும். இது வந்து நான் அப்புறம் பண்ணேன். ஓகேவா? என்னோட ஹேர் வாஷ் ரொட்டீன் வந்து ரொம்ப 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 சிம்பிள். ஓகேங்களா? இப்ப வந்து நான் வந்து 2 ஷாம்பு வச்சிருப்பேன். 2 ஷாம்பூல ஃபர்ஸ்ட் ஷாம்பு வந்து நார்மலா அந்த கிளினிக் பிளஸ் சிக்கு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த ₹1 ஷாம்பு, ₹2 ஷாம்பு, இந்த 2 ஷாம்பு, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஷாம்பு அது வந்து ஹேர் வாஷுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்ப வந்து எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு எனக்கு தெரியுது. ஒரு பாயிண்ட்ல கூட நான் சொல்லியிருப்பேன், இங்கெல்லாம் புள்ளியா எனக்கு வந்து குண்டு குண்டா வந்துச்சு, டேண்ட்ரஃப் கொட்டி. அந்த மாதிரி டைம்ல வந்து நான் ஒரு 3 ஷாம்பு வச்சிருக்கேன். ஒன்னு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அந்த ₹2 ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இன்னொன்னு வந்து அந்த ஸ்கேல்ப் ப்ரோ அப்படின்னு ஒரு டப்பா இருக்கும். ஆனா ஸ்கேல்ப்னே இருக்கும், அந்த வேர்ல இருந்து முடி வர மாதிரி. அது வந்து டேண்ட்ரஃப்க்கு வந்து என்னோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. பிளஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த 2 ஷாம்பு. இன்னொன்னு வந்து ஃபிளிக்ஸோட ஒரு ஷாம்பு இருக்கு. இந்த 3 ஷாம்புமே நான் எப்படி பண்ணுவேன்னா ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எப்ப டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கோ அதுக்கு முன்னாடி நாள் இல்லைன்னா அன்னைக்கு வந்து எண்ணெய் வச்சு தலை கசக்கும் போது இந்த ஷாம்பு வந்து அந்த ஜக் இருக்கும்ல, அந்த ஜக்ல ரொம்ப கொஞ்சமா தண்ணி போட்டு இந்த ஷாம்பு போட்டு நல்லா நுர வர வைக்கணும். அப்படியே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஜக்ல வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த நுர வந்துருச்சுன்னா நல்லா இந்த துணியெல்லாம் வந்து ஊற வைக்கும் போது இப்படி ரின்ஸ் பண்ணா ஒரு நுர வரலாம். அந்த நுர வந்து அந்த நுர எடுத்து வாஷ் பண்ணணும். இப்ப நமக்கே தெரியும், இப்போ ஒரு 2 3 வாஷ்ல வந்து டேண்ட்ரஃப் போச்சுன்னா திருப்பி அந்த ஷாம்பு எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க ஷாம்பூஸ் நான் என்கிட்ட இருக்க எந்த பொருளுமே நான் இதுதான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு இருக்காது. லைக் இப்ப எப்படின்னா நம்ம லைக் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு நாள் நம்மளும் வந்து நான் சொல்லுவேன், சி ஐ யூஸ் திஸ் ஷாம்பு, இட்ஸ் ₹9 தான் அப்படிலாம் சொல்றேன். அதை நம்ம பாத்துக்கலாம். இப்போ வந்து லைக் எங்க வீட்டுல வந்து ₹1 ஷாம்பு இருக்கும். அந்த ஷாம்பு வந்து எனக்கு போட்டாலே ஓகேவா இருக்கும். பட் போடுக்க டைம்ல அந்த ₹1 ஷாம்பு போவாது. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸுமே எனக்கு ஒரு என் தம்பி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான். ஈஸ் ரிச் கிட். ஓகேங்களா? என் தம்பியோட முடிக்கு அவன் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டவ்வி தான் யூஸ் பண்ணுவான். பட் அவனோட ஹேர் வந்து கொஞ்சம் ஜென்டில், அவன் தான் சாஃப்டா தான் இருக்கும். பட் இஸ் யூசிங் இட் ஏன்னு தெரியல. பட் எனக்குலாம் வந்து கிளினிக் பிளஸ் சிக்
எது இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த ஷாம்பு தான் அப்படின்லாம் இல்ல. பிகாஸ் நான் மத்த விஷயத்துல என் ஹேரை வந்து சூப்பரா பாத்துப்பேன். அப்படின்ற போது எனக்கு வந்து ₹1 ₹2 ஷாம்பு போதும். அண்ட் டேண்ட்ரஃப்க்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்ப வந்து ஹேர் க்ரோத்துக்குலாம் ஒரு சில ஷாம்பூஸ்லாம் இருக்கு. அது வந்து நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல. மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். லைக் வாரத்துல 4 நாள் இது போடுங்க அந்த மாதிரி சொல்லுங்க. பட் டேண்ட்ரஃப்னா நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் இந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். அண்ட் வந்து நான் வந்து டவல் வந்து ஐ மீன் தலைக்கு மேல கட்டுறதுக்கு வந்து நான் வந்து காட்டன் ஷால்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி காட்டன் ஷால்ஸ் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணுவேன். அண்ட் பிளஸ் காட்டன் டவல்ஸ் யூஸ் பண்ணுவேன். காட்டன் டவல்ஸ் வந்து எப்படின்னா மோஸ்ட்லி எங்க வீட்ல வந்து காட்டன் டவல்ஸ் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப லென்த்தியா இருக்காது. மோஸ்ட்லி காட்டன் டவல்ஸ்னா இவ்வளவுதான் வரும். அப்படின்ற போது நான் வந்து ஷால்ஸ் லைக் நான் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது சில கிளாத்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அப்ப வந்து காட்டன் தான், காட்டன் செட்ஸ். சோ அதை நான் ஒரு 9th 10th படிக்கும் போதே அதை கட் பண்ணி ஷவலா மேக் பண்ணேன். இது ஒரு ஷால், ஓகேவா? இந்த ஷாலை வந்து 2ஆ மடிச்சு 4 பக்கமும் மடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இது வந்து ஒரு காட்டன், லைக் என் ஹேருக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி எங்க அம்மாக்குமே நல்ல ஹேர் தான், சோ அவங்களுக்கும் கரெக்டா இருக்கும். இப்ப நான் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றதுனால எனக்கு மட்டும்தான் இது, வேற யாரும் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் இந்த மாதிரி திக் டவல்ஸ் எல்லாம் இருக்கான்ல, இவன் என்ன பண்ணுவான், தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம தலை மேல வந்து வெயிட் ஆயிடுவான். அப்படின்ற போது எனக்கு தலை வலிக்கும். பிளஸ் அப்சர்விங் இருக்கும்ல, அவன் அப்சர்வ் பண்ணுவானா இல்ல அவன் ஃபில் ஆவானா என்னன்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்து செம்மையா அப்சர்வ் பண்ணுவான். இது வந்து நான் ஒரு சல்வார் பண்ணுவேன்ல, அது ஒரு ஷால் தான். அடுத்து வந்து நம்ம வந்து கடைக்கு போனோம். கடைக்கு போயிட்டு எங்க அம்மா கூட இருந்துட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்துட்டு டின்னர் செய்யலாம் அப்படின்னா, இன்னைக்கு டின்னர் வந்து செய்வோமா. மார்னிங்கே எங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சிருக்காங்க. தால் வந்து நேத்து செஞ்சதே இருந்திருக்கு போல, அதுவே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்து உருளைக்கிழங்குல இருந்து 2 கிழங்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கடைக்கு போனா பிரியாணி கொடுத்தாங்களா, வீட்டுக்கு வந்துட்டு சிக்கன் சாப்பிட்டேன், எக் சாப்பிட்டேன், கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டேன். சோ இப்போ வந்து கடைக்கு போயிட்டா நமக்கு ஏதாவது கிடைக்கும். இல்ல வேற கட்டிட்டு வரதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், பாய். கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பாய்.